குட் ஈவினிங். ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் போய் ஜெபிக்கிறத நானே பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆனால் அதை எப்படி நம்ம கண்டு கொள்ளலாம் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சு பார்த்தா நம்ம கண்டு கொள்ளலாம். பொதுவாக பேய் பிடிச்சவங்க அப்படின்னா ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பாங்க. அது ஸ்திரீயை தான் நம்ம பார்க்குறோமா, இல்லை குழந்தையா, இல்லை படமா அப்படின்னு அவங்களுக்கு அந்த இது உணர்த்தி இருக்காது. ஸோ எளிய டெஸ்ட்டின் மூலமாக நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்திரீயை நீங்கள் இச்சையோடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள டீமன் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணலாம். நிறைய பேருக்கு உள்ள இருக்குது, ஆனால் அவங்க அதை ஒப்புக்கொள்ள அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் பேய் போகிறதே கிடையாது. நீங்கள் எங்கே போய் ஜாம் பண்ணாலும் அது போகிறது கிடையாது. ஏன் போகிறது கிடையாது அப்படின்னா, ஆயக்காரன் பரிசேயன் அவங்க ஜெபத்தை கவனித்து பாருங்கள். ஆயக்காரன் ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் அப்படி சொல்லி ஜெபிக்கும்போது அவன் தன்னுடைய குறையை அவன் உணர்ந்து அவன் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அவனை பிடிச்சிருக்க பாவமோ இல்லை பேயோ அவனை விட்டு நீங்குது. அவன் நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்ப போனான் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அதே பரிசேயன் ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் ஒழுங்காக தசம பாவம் கொடுக்குறேன், நான் ஒழுங்காக உபவாசிக்கிறேன், அவனை போல் நான் இல்லை அப்படி சொல்லிட்டு மற்றவங்கள பார்க்குறான். எப்பவுமே தேவ சமூகத்தில் நம்மளே ஆராய்ச்சி பார்த்து ஆண்டவரே என்னுடைய குறைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள், பாவியாகி என் மேல் கிருபையாக இருங்க, சிறு ஜபத்தை செஞ்சால் போதும். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை நிதிமானாக்கி நமக்குள்ளே இருக்கிற டிமானிக் ஆக்டிவிட்டீஸை அவரை நீக்கி கண்டிப்பாக நம்மளை குணப்படுத்தி அனுப்புவார். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.